கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையில நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபித்தால் பெற்றுக்கொள்ளுவோம். இதுதான் இந்த நாளுடைய தலைப்பு. வாருங்கள், மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இது சொல்லுகிறது ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சாதாரண மனிதர் அல்ல. இயேசு கிறிஸ்து நேரடியாக சொல்லுகிறார். அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். நாமும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறபடியினால் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாம் விசுவாசத்தோடு கேட்கிறோமோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசத்தில் நிலை கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபியுங்கள், எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.